அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை சந்தித்தது குறித்து தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன், நட்பின் அடிப்படையில்தான் அதிமுகவின் வைகை செல்வனை சந்தித்ததாகவும், நிகழ்ச்சி ஒன்றில் அறிமுகம் கிடைத்தது, வைகை செல்வனுடன் பேசினேன், அவ்வளவுதான், வைகை செல்வனுடன் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு எப்போதும் இடமில்லை என்பதுதான் வரலாறு. மதத்தின் பெயரால் பிரச்சனையை கிளப்ப சங் பரிவார் அமைப்புகள் முயற்சி செய்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் இந்து முஸ்லிம்கள் இடையே எந்த முரண்பாடும் இல்லை என்று கருத்து கூறினார். ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது. அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம். அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. மதத்தால், மொழியால், இனத்தால் மக்களை பிரிக்க இந்த மண்ணிலே முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார். அதன் முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கும்பாபிஷேக பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், திருச்செந்தூரில் முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் தற்போது நடக்கவுள்ள மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற மாநாடு என்று சாடிய அமைச்சர் சேகர்பாபு, இந்த ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படக்கூடிய முதலமைச்சர் மதத்தால், மொழியால், இனத்தால் மக்களை பிரிக்க இந்த மண்ணிலே அனுமதிக்க மாட்டார். அதன் முடிவு 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றார். இந்த மாநாடு அரசியல் நோக்கத்தோடு, அரசியலில் லாபம் காண வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற மாநாடு. இதை தயவு செய்து ஊடகத்துறையினர் பிரித்து பார்க்க வேண்டும். அதையும் மாநாடு, இதையும் மாநாடு என்றால் பழனியில் நடைபெற்ற மாநாட்டிற்கு என்ன பெயர் வைப்பது? ஆகவே இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய முதல்வர் எந்தெந்த மதத்தினர் அவர்களுடைய வழிபாட்டிற்கு அமைதியான சூழல் வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அமைதியாக அவருடைய வழிபாடு நடத்த வேண்டும் என்று முதல்வர் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். மதத்தால், இனத்தால், மொழியால் இந்த மக்களை பிளவுபடுத்த ஒருபோதும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதல்வர் இடம் தர மாட்டார். முருக பக்தர்களும் இதை நன்றாக உணர்ந்துள்ளார்கள். அதனுடைய முடிவு 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படும். தமிழகத்தில் இந்து தர்மம் மற்றும் சனாதனத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் திமுக ஆட்சி 2026 தூக்கி எறியப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்தார். சேலத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம், தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் திமுக செய்யும் தவறுகள் மக்களை பாதிப்பதாக குற்றம் சாட்டினார். சீருடை அணிந்து பணியில் இருக்கும் ADGP கைது செய்யப்படுகிறார். ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளது என்று சாட்டினார். புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போன்று பிரதமர் மோடியை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலினும் ரோட் ஷோ நடத்துகிறார் என்று விமர்சித்த KP ராமலிங்கம், முருகன் சூரசம்ஹாரம் செய்தது போன்று 2026 திமுக ஆட்சியை சூரசம்ஹாரம் செய்வோம். இந்து தர்மம், சனாதனத்திற்கு எதிரான திமுக ஆட்சி வரும் 2026 தூக்கி எறியப்படும் என்று கருத்து கூறினார். அந்த காவல்துறையின் கையாளாகத்தனம், தமிழகத்தினுடைய காவல்துறை ஒரு காலத்திலே ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை இன்றைக்கு படு கேவலமாக அதனுடைய ADGP-யே மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவரே, அதுவும் அவர் காவலர் பணியிலே சீருடையில் இருக்கிற போதே
நீதிமன்றத்தின் வாசலிலே அவரை கைது செய்து அனுப்ப வேண்டிய கட்டாயம் நீதித்துறைக்கு வந்திருக்கிறார். இதற்கெல்லாம் முழு பொறுப்பு இதே இடத்திலேயே நாம் பலமுறை சொன்னோம். நீதிமன்ற வாசலிலேயே கொலை செய்யப்படுகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காவல் நிலையம் தாக்கப்படுகிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டல பகுதியில் தோட்டங்களிலே குடியிருக்கிற வயோதிகர்கள் மர்டர் ஃபார் கெயின், வருமானத்திற்காக கொலை செய்கிற நிகழ்வு. அதே போல சொந்த விரோதம் எதுவுமின்றி, காரணமே இன்றி கொலை செய்யப்படுகிற கொலை குற்றங்கள். தனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் தமிழகத்தில் 24 மணி நேரமும் மதுபான கடை திறந்து விடுவேன் என்று திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அருகே பம்மலில் திமுகவின் 4ஆம் ஆண்டு சிந்தனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளருமான நெல்லிக்குப்பம் புகழேந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தனக்கு அதிகாரம் கிடைத்தால் தான் டாஸ்மாக் கடையை 24 மணி நேரமும் தொடர்ந்து திறந்து வைத்திருப்பேன் என்றும், குடிகாரர்களை திருத்த முடியாது, 24 மணி நேரமும் தொடர்ந்து குடித்துவிட்டு குடிப்பவர்கள் சாகட்டும், மற்றவர்களை வைத்து ஆட்சி நடத்தலாம், இது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று பேசியுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தால் டாஸ்மார்க்க ராத்திரி 12 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணிக்கெல்லாம் மூட சொல்ல மாட்டோம். 24 hours ஓப்பன். எவனுக்கும் வஞ்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குடிக்கிறவன் தானே குடிக்க போவான். என்ன ஈக்காவும் எஸ்ஆரும் போயிடுவாங்களா? இல்லை பிளாக்ல போய் தேடுவாங்களா? இல்லை நான் போய் தேட போறேன்னா? ஒரு விஷயம் தெளிவா சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. குடிக்கிறவன் யானா இருந்தாலும் சரி, அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்ல, அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனும் அவனை திருத்த முடியாது. இது என்னுடைய கருத்து. நான் ஏன் 24 hours ஓபன் பண்றேன்னா, நீ நாட்டுக்கு வேஸ்ட். 24 hours குடிச்சு நீ சாவு, மிச்ச மீதி வச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம். தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன். கரூரில் 1275 இலவச வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழங்கியுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கரூர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மண்மங்கலம் வட்டத்தைச் சேர்ந்த 19 வருவாய் கிராமங்களில் வசிக்கும் 1275 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழகம் முழுவதும் 5 லட்சம் பட்டாக்களை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இலக்கு நிர்ணயித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த 4 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்தில் வீடு கட்டி குடியிருந்த 11,037 பயனாளிகளுக்கும், காலி இடங்களில் 18,126 பயனாளிகளுக்கும் என மொத்தமாக 29,263 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா மிக சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருக்கக்கூடிய ஆட்சியமையற்ற நிலங்களில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவது என்று முடிவெடுத்து மாநில முதலமைச்சருடைய முன்னாள் ஆட்சியில் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 28,041 பயனாளிகளுக்கு பட்டா வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, அதனுடைய தொடக்கமாக இன்று 1,275 பயனாளிகளுக்கு கரூர் மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில், கரூர் தொகுதியில் 1092 வீட்டுமனை பட்டாக்களும், கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் 183 வீட்டுமனை பட்டாக்களும் என மொத்தமாக 1,275 வீட்டுமனை பட்டாக்கள் மிக சிறப்பாக இன்று வழங்கப்பட்டிருக்கின்றன.
புதுச்சேரியில் தனியார் சாப்ட்வேர் நிறுவனத்தில் திடீரென தீப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள வணிக வளாகத்தில் 3வது மாடியில் தனியார் சாப்ட்வேர் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு மின்கசிவு காரணமாக டியூப்லைட் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் தீ மளமளவென மின் ஒயர்கள் மூலம் பல்வேறு இடங்களுக்கு பரவிய நிலையில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் ஏசி மற்றும் கம்ப்யூட்டர் உட்பட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. மேலும் தீ விபத்து காரணமாக முக்கிய சாலையான காமராஜர் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக தன்வந்தரி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரகிரி நகர திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதியின் ஆலோசனைப்படி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்கரகிரி நகர திமுக சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TM செல்வகணபதியின் ஆலோசனைப்படி தொகுதி பார்வையாளர் செந்தில்குமார், திமுக மாவட்ட அவைத்தலைவர் தங்கமுத்து ஆகியோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களுக்கு சேர்க்கை படிவங்கள் வழங்கினர். மேலும் நகர செயலாளர் முருகன் புதிய உறுப்பினர்களை வரவேற்றார். மேலும் இந்த கூட்டத்தில் மாவட்ட விவசாய அணித்தலைவர் ராஜவேலு, பொதுக்குழு உறுப்பினர் தங்கமணி மற்றும் மகளிர் அணியினர், கழக முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் கலைஞர் பேராசிரியர் கலந்து கொண்ட பள்ளியில் நான் கலந்து கொள்வது வாழ்நாள் பெருமை என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சென்னை இந்து நாடார் தர்மபண்டு குழுமத்தில் கோசி சங்கரலிங்க நாடார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், பெரியார், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் கலைஞர், பேராசிரியர் என பல பேர் கலந்து கொண்ட பள்ளியில் நான் கலந்து கொண்டது வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட பள்ளியில் நான் உரையாற்றுவது இதுதான் முதல் முறை என்று அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். யூகேஜி எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி கட்டணம் அதிகமா இருக்கு. தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேஸ்ட் ஆன் த ஃபீ கமிட்டி என்ன சொல்லுது அதுக்கு மீறி யாரும் அதிகமாக வாங்கக்கூடாது, வாங்கப்பட்டால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கோம். அதே மீறி ஆச்சுன்னா சொன்னால் கண்டிப்பாக. கரூரில் பிரபல ரவுடி பென்சில் தமிழரசன் என்ற குற்றவாளியை இரவு போலீசார் சுட்டுப்பிடித்தனர். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பென்சில் தமிழரசனை பிடிக்க இரவு கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ரவுடியை பிடித்து விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போலீசாரை அரிவாளால் தாக்கிவிட்டு தப்பியோடிய பென்சில் தமிழரசனை காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் தனது துப்பாக்கியால் காலில் சுட்டுப்பிடித்தார். இதனை அடுத்து காயமடைந்த ரவுடி தமிழரசனை போலீசார் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். சமூக நீதியை பற்றி பேச தகுதியற்றவர் ஸ்டாலின் என பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார். அப்போது கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில், வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தினால் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு தகுதி உள்ளதா என அன்புமணி கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசுகையில், சமூக நீதியை பற்றி பேச தகுதியற்றவர் ஸ்டாலின் எனவும் இனிமேல் திமுக காரன் எவனும் சமூக நீதியை பற்றி பேசக்கூடாது எனவும் தெரிவித்தார். அவ்வளவு பெரிய மாநாட்டினுடைய நோக்கம் சமூக நீதி. சாதிவாதி கணக்கெடுப்பு தமிழக அரசு உடனடியாக எடு. என்ன தயக்கம் முதலமைச்சர் அவர்களுக்கு? என்ன தயக்கமில்லை, என்ன பயம் முதலமைச்சர் அவர்களுக்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பயம்? முதலமைச்சருக்கு என்ன பயம், என்ன தயக்கம்? கர்நாடகாவிலே எடுத்து முடித்து விட்டார்கள், தெலுங்கானாவிலே எடுத்து முடித்து விட்டார்கள், பீகாரிலே எடுத்து முடித்து விட்டார்கள்,
ஆந்திராவில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரிசாவில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.